இந்த நாளிலே கூடி வந்துள்ள உங்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலை பெற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். இது என்னுடைய 2ஆம் ஞாயிறு காலை ஆராதனை பிரசங்கம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொள்ள போகும் தலைப்பு, முதலாவது வசனம் வாசித்து பின்பு தலைப்பு சொல்லுவோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய முதலாவது பார்ப்போம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி, அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். கொர்நேலியு தன்னுடைய பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சவரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் உனக்கு விவரித்து சொல்லி அவரை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். நன்றிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு 4ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. 4ஆம் வசனத்தில் அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே, என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. அப்போ இன்றைய தலைப்பானது நம்முடைய செயல்கள், தேவனுடைய சந்நிதியிலே நம்முடைய செயல்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும், அந்த செயலின் பலன்கள் என்னவாக இருக்கிறது என்பதுதான் நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. முதலில் இவருடைய ஜபங்களும் இவருடைய செயல்களும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கு காரணம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ அவருடைய செயல்கள் என்னவாக இருந்தது, அவர் இன்னும் எவ்வாறாக அவரை காட்டிக் கொண்டிருக்கிறார், எவ்வளவு பக்தியாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு செயல் அப்படின்னும் பொழுது நம்ம செய்யற ஒரு விஷயங்களுமே செயலாக இருக்கிறது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த செயலை தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரா? ஏன்னா நம்ம கோடிக்கணக்கான பேர் நம்ம இங்க இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ செயல்கள் நம்ம செஞ்சுட்டு வரோம். அது எல்லாத்தையுமே தேவன் பார்க்கிறாரா இல்லையா என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். சங்கீதம் 14ஆம் சங்கீதம் வசனம் 2 பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்ப பாருங்க, முதலாவது தேவனானவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அவர் நம்மளை பார்க்கிறாரா இல்லையா என்பது நமக்கு இங்கே தெரிகிறது. இன்னும் ஒரு வசனம் பாருங்கள். லேவியாராகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 9 பார்க்கும் பொழுது, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அப்ப பாருங்க, தேவனானவர் படைத்த இந்த உலகத்தில் உள்ள நாம் யாவரையுமே அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்னென்ன செயல் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், கண்ணோக்கமா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சரி, நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோம், நிறைய செயல்கள் செய்யறோம். ஏதாவது 1-2 விஷயம் தேவனுக்கு மறைவாக நம்மளால செய்ய முடியுமா? நம்ம எல்லாரையும் அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்மளால வேற ஏதாவது செயல்கள் தீமையானதோ இல்ல வேற ஏதோ செய்ய முடியுமா அப்படி சொல்லி பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 பார்க்கும் பொழுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப பாருங்க, அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் எதுவும் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் செய்கிற செயல் கண்டிப்பாக தேவனானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த செயலை அவருக்கு நாம் மறைத்து வைத்து நாம் எந்த செயலும் செய்ய முடியாது.
இப்போ நாம் செயல்களுக்கு உண்டான வகைகள் பார்க்கலாம். செயல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நற்செயல்கள், துர்ச்செயல்கள் அப்படி சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். நற்செயல் அப்படின்னும் பொழுது தேவனுக்கு பிரியமான நன்மையான ஒரு காரியங்களை நாம் செய்வது. துர்ச்செயல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு பிரியமல்லாத அல்லது தீமையான காரியங்களை நாம் செய்வது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். முதல்ல நற்பலன் செய்யறதுனால, நற்செயல் செய்யறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது, என்ன கிடைக்குதுன்றதையும், நற்செயல் எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி தீமையான காரியங்கள் யார் யாரெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அல்லது அதை செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல நற்செயலும் அதோடைய பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. முதலாவது, நம்ம செய்யற நற்செயல் நமக்கு ஏதாவது ஒரு பலன் தருமா தராதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அது ஒரு பலன் கிடைக்கும் என்றால் அது நமக்கு ஒரு ஊக்கமாக இருந்து மீண்டுமாக நம்ம ஒரு நற்செயல் செய்யறதுக்கு அது தூண்டுவிக்கக்கூடியதாய் காணப்படும். அப்போ நற்செயல் செய்யும் பொழுது பலன் கிடைக்குமா கிடைக்காதா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 42. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ நற்செயல் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம், அதுதான் நற்செயல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுத்தால்னு சொல்லப்பட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன விஷயம் நீங்க தேவனுக்கு பிரியமானதா காணப்பட்டா அதுவே நற்செயலா தான் இருக்குது. அப்போ நற்செயல் செய்யும் பொழுது அதுக்கு பலன் கிடைக்காம போகுமா? கண்டிப்பா கிடைக்காம இந்த பலனை அடையாமற் போகான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம நிறைய நற்செயல்கள் செய்யறோம்னு வச்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 செய்யறோம் அல்லது 200 செய்யறோம் அப்படின்னா ஒரு 100ல ஒரு 50 தேவன் மறந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ தேவன் மறக்குவாரா? நம்மளுடைய எல்லா நற்செயல்களும் செய்யற எல்லா செயல்களையும் தேவனானவர் ஏதோ 1-2 கூட மறந்து போக வாய்ப்பு இருக்கிறதா அப்படி சொல்லி பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 பார்க்கும் பொழுது, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அப்ப பாருங்க, மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் செய்கிற ஒரு செயலும், அது நற்செயலோ அல்லது அதுக்கு இல்லாத செயலோ, தேவனானவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப கண்டிப்பா நம்ம ஒரு நற்செயல் செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? பலனானது கண்டிப்பா கிடையாமற் போகாது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திரும்பவும் நம்முடைய முதல் வசனத்திற்கு வருவோம். கொர்நேலியு அவருடைய கதைக்கு. அவருடைய ஜெபம் தேவனுடைய சந்நிதியில் எட்டப்பட்டிருக்கிறது என்றால் அவர் என்ன செய்திருக்கிறார், அவர் செய்த நற்செயல்கள் எவ்வாறாக இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அதனால் மாத்திரம்தானே அவருடைய தான தர்மங்களும் சரி, அவருடைய ஜெபங்கள் அதிகமாக அவர் ஜெபம் செய்திருக்கும் பொழுதும் இதிலே பாருங்களேன், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 2 பார்க்கும் பொழுது, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீங்களும் நானும் அப்படி செய்வோமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போமா? அல்லது தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து சகல மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார். அப்ப அந்தபடி நாம் செய்தால் நம்முடைய நற்செயல்கள் தேவனுடைய பார்வைக்கு எட்டக்கூடியதாய் காணப்படும். அப்போ நம்முடைய நற்செயல் செய்யும் பொழுது தேவன் அவருடைய பிரியத்தை எவ்வாறாக நம்ம கிட்ட காட்டுறார். ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களிடம் பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்காக பிரியமா இருக்க ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கலாம், இல்ல அவங்க கேட்கறது செய்யலாம். இந்த மாதிரி அவங்களோட பிரியத்தை காட்டுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப அதே மாதிரி இங்க நாம் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது தேவனானவர் அவருடைய பிரியத்தை நமக்கு எவ்வாறாக காட்டுகிறார் என்பதை நாம் பார்ப்போம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 முடிய பார்ப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும்
ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். நன்றிங்க. அப்போ இங்க நம்ம மோசேயோட கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க மோசே எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணினதுனால அவருடைய தம்பியும் சரி அவருடைய தமக்கையும் அவருக்கு விரோதமாக பேச தொடங்கிட்டாங்க. அப்படி பேச தொடங்கும் போது தேவன் கூப்பிட்டு அவங்க மேல கோபம் ஆகிறார். அதற்கு காரணம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா 7ஆம் வசனத்தில் அவர் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மோசையானவர் தேவனுக்கு பிரியமான காரியங்களை அப்பொழுதிலிருந்து செய்து கொண்டு வருகிறார். இப்பொழுது அந்த மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசும் பொழுது தேவன் மோசே மீது உள்ள பிரியத்தினால் அவர்கள் மீது எரிச்சலடைய ஆரம்பிக்கிறார். 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய கோபம் அவர் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானால் ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்ப பாருங்க தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? தனது உண்மையுள்ள ஒரு நபரை, பிரியமாய் இருக்கக்கூடிய ஒரு நபரை அவர்கள் விரோதமாய் பேசும் பொழுது தேவனானவர் அவருடைய பிரியத்தை கோபம் மூலமாக காட்டியிருக்கிறார். அப்போ 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது மோசையானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மிகுந்த சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறார். 7ஆம் வசனத்தில் உண்மை உள்ளவராக காணப்படுகிறார். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய ஒருவரை விரோதமாக பேசும்பொழுது தேவன் அங்கே என்ன செய்கிறார்? கோபப்படுகிறார், அவருடைய பிரியத்தை காட்டுகிறார். மேலும் பாருங்கள், ஆபிரகாம் பத்தி பார்க்கலாம். ஒரு 2-3 உதாரணத்தை பார்த்துட்டு அடுத்தது போகலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். தேவனுடைய பிரியம் எவ்வாறாக இருக்கிறது என்பதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 முடிய பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்ப பாருங்க, ஆபிரகாம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் எந்த அளவுக்கு விசுவாசத்திலே உறுதியா இருந்தாரு, தன்னுடைய கிரியைகளில் எவ்வாறாக அவர் காட்டிக் கொண்டிருந்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவருடைய செயலை குறித்து தேவனானவர் அநேக இடங்களில் பேசியிருக்கிறார். இப்போ இங்க இவர் எவ்வாறாக ஆபிரகாமுக்கு பிரியமாக இருந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப தேவனுடைய பிரியம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். அதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய கிரியைகள். அவர் எவ்வாறாக தேவனுக்கு அவரை காட்டிக்கொண்டு வந்தார் என்பதும் செயல்களை செய்து கொண்டு வந்தார் என்பதும் இங்கே நாம் பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. 3ஆம் வசனத்திலே, உன்னை ஆசீர்வதிக்கிறவைகளை
ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அப்போ இவ்வாறாக அவர் தன்னுடைய பிரியத்தை காட்ட தொடங்குகிறார். அதற்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 2:23 கூட பாருங்க, தேவனுடைய சிநேகிதன் அப்படி சொல்லி ஆபிரகாம் எண்ணப்பட்டார். அதற்கு காரணம் என்ன? அவருடைய கிரியைகள். அப்ப தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது தேவனும் அவர்களுக்கு பிரியமாக காணப்படுகிறார். இன்னும் பாருங்கள், நம்ம யோபுவை குறித்து பார்க்கலாம். யோபு 2 அதிகாரம் வசனம் 3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அப்ப பாருங்க, இங்க ஒரு பிள்ளை பெற்றோருக்கு பிரியமாக நடக்கிற பொழுது அவர்களுக்கு அது எவ்வளவு மேன்மையாக காணப்படும், எவ்வளவு பெருமையாக காணப்படும் என்பது நமக்கு தெரியும். அதே போல யோபுவானவர் தன்னுடைய உத்தமத்திலே விளங்கி இருக்கிறார், பெரிதாக காணப்படுகிறார். அவருடைய செயல்கள் சரியான முறையில் இருக்கிறதுனால் தேவனே அங்கே கவனித்தாயோ அப்படி சொல்லி உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகி அவனை போல் பூமியின் ஒருவனும் இல்லை அப்படி சொல்றாங்க. அப்ப தேவனுடைய பிரியம் இங்கே எவ்வாறாக இருக்கிறது? இதுக்கு இன்னும் யோபு 1:1 பாருங்களேன். தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அப்போ ஒரு செயல் அப்படின்னா நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்ம தேவனுக்கு பயந்து நாம் தீமையை விட்டு விலகுவது ஒரு செயல் தான். அந்த செயல் நற்செயலாக காணப்படுகிறது. ஒருவர் விழுந்திருக்கும் பொழுது அவரை தூக்கி அவருக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது ஒரு செயல் தான், அது நற்செயலாக காணப்படுகிறது. இல்ல நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியங்களை நான் ஏறெடுக்கிறேன், அதுவும் செயல் தான், ஆனா அது நற்செயல் அல்ல. அப்போ இவ்வாறாக இந்த யோபுவானவர் தன்னுடைய உத்தமத்திலே எவ்வளவு சரியாக நேர்த்தியாக நடந்திருக்கிறார் என்பது தேவன் இவ்வாறாக பெருமையாக பேசும் பொழுது காணப்படுகிறது. இன்னும் ஒன்று மட்டும் பார்க்கலாம். நம்ம நற்செயல் செய்கிறவர்கள், தேவனுடைய பிரியம், இதெல்லாம் பார்த்தோம். உண்மையாவே ஒரு நற்செயல் செய்த ஒரு நபரை பார்ப்போம். லூக்கா 10 அதிகாரம் வசனம் 30-35 பார்க்கும் பொழுது, இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை விட்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்கு செலவழிந்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சமாரியன் அவருடைய நற்செயலை குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல ஒரு ஆசாரியன் வராரு, ஒரு லேவியன் வராரு, ஆனா அவங்க கண்டுக்காம போயிடுறாங்க. அவர்களுடைய செயல் எவ்வாறு என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க சமாரியன் வராரு. அவர் வந்து அந்த நபருக்கு, அடிபட்டிருக்கிற அந்த நபருக்கு அவர் என்ன உதவி செய்ய வேண்டுமோ, மருத்துவ சிகிச்சை செய்ய முடியுமோ முதலுதவி செய்து அவரை அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போறாரு. கொண்டு போகி இன்னும் காசு வேணும் அப்படின்னா நான் தரேன் அப்படி சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உதவி அப்படின்னு வரும் பொழுது நம்ம அதை பதிலுக்கு பதில் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம செய்கிறோமா, அல்லது இது தேவனுக்கு பிரியமானது என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு நாம் செய்ய வேண்டுமா ஒரு செயலை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் பதிலுக்கு எதுவுமே கேட்கல, சொல்லல, இருந்தும் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு வேணும் அப்படின்னாலும் தரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ இதுல இருந்து நாம் அவருடைய நற்செயல்களை கண்ணாக காண முடிகிறது. ஆனா அப்படி நாம் நற்செயல்கள் செய்யும் பொழுது பதிலுக்கு நீங்களும் ஏதோ ஒண்ணு செய்யுங்களேன் அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிச்சு செஞ்சா சரியா வருமா, வரக்கூடாதா அப்படி சொல்லிங்க நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு உதவிக்கும் ஒரு வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு.
நான் ஒரு வேலை பண்றேன், அதற்கு நீங்க எனக்கு பதிலுக்கு ஏதோ ஒரு விஷயம் காசாகவோ பொருளாகவோ வேற ஏதாகவோ கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு வேலை. ஆனா இல்ல, நான் ஒரு வேலை உங்களுக்காக செய்யறேன், ஆனா நீங்க திருப்பி எதுவும் தரல, நான் எதிர்பார்க்கல அப்படின்னும் போது அது உதவியாக காணப்படுகிறது. அப்ப நாம் உதவி செய்ய வேண்டுமா அல்லது வேலை செய்ய வேண்டுமா நற்செயல் என்று வரும் பொழுது? நற்செயல் அப்படி செய்யும் பொழுது நாம் பதிலுக்கு பதில் எதிர்பார்க்கிறது சரியா தவறா அப்படி சொல்லி பாருங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனம் 34 முதல் 36 முடிய பார்க்கும் பொழுது, திரும்ப திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அப்போ இங்க நம்ம கைமாறு கருதி கொண்டு பதிலுக்கு பதில் அவர்கள் செய்வார்கள் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு நாம் ஒரு நற்செயலை செய்யும் பொழுது அது நற்செயலாக காணப்படவில்லை, அது ஒரு வேலையாக தான் காணப்படுகிறது. அப்போ நாம் நற்செயல் செய்யணும் அப்படின்ற மனசு கொண்டவர்களா இருந்தோம் என்றால் நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? கைமாறு கருதாமல் நாம் ஒவ்வொரு காரியங்களையும் ஒரு உதவிகளையும் நாம் செய்து வர வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அப்போ நற்செயலோ துர்ச்செயலோ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை என்னவாக இருக்கிறது? ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டுடைய அடித்தளம் எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அதை பொறுத்தே மேல இருக்கிற வீடும் சரியானதா இருக்கிறதா, விழுந்து போகக்கூடியதா இருக்கிறதா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். அப்போ எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு நமக்கு அடிப்படையாக வேண்டுவது என்ன? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் வசனம் 1-3 முடிய, அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அப்ப பாருங்க, இங்க இருக்கிற இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள்ல இவர்களுடைய நற்செயல்கள் எப்படியே இருக்கிறது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அவர்களுடைய மனது எப்படிப்பட்டதா இருக்கிறது. எந்த ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் அதற்கு என்ன வேண்டும்? முதலாவது நாம் மனது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனது இருக்க வேண்டும். நான் தவறு செய்கிறவனாக இருந்தாலும் சரி, நன்மை செய்கிறவனாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன வேண்டும்? முதலாவது அவர்கள் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி நமக்கு முதலாவது இதைத்தான் நம்ம செய்ய போறோம் அப்படிங்கிற மனம் வேண்டும். அவர்களுடைய சூழ்நிலையை பாருங்கள். அவர்கள் அவ்வளவு உபத்திரவத்திலும் இருந்து தானா கொடுக்கிறதற்கு அவர்கள் மனமுகர்ந்து வந்தார்கள். அப்போ அந்த சூழ்நிலையில அவங்க கொடுக்கல அப்படின்னாலும் அதை தவறாகவோ இல்ல ஒரு துர்ச்செயலாகவோ காணப்பட மாட்டாது. ஆனா அவர்கள் அப்படி இருந்த பொழுதும் மனதார அவர் கொடுத்திருக்கிறார்கள். இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயமும் அதுதான். அவர்கள் எவ்வாறு அந்த ஒரு செயலை செய்வதற்கு தாங்களே முன்வந்து மனதார செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட இதை நாம் மறுபடியும் நம்ம கொர்நேலியு கதைக்கே வருவோம். இப்படியாக நற்செயலை செய்து வந்த கொர்நேலியோட ஜெபம் எப்படி கேட்கப்பட்டது? மறுபடியும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த கொர்நேலியு அப்படிங்கிறவரு ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு உண்டான காரணம் என்ன? அதற்கு உண்டான அடிப்படை விஷயம் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அவர் செய்த நற்செயல்களும் மற்றும் அவர் தொடர்ந்து ஜெபித்த ஜெபமும். இப்போ நாம் ஒரு விஷயம் செய்யறோம், நம்ம அந்த விஷயம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது, நாம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம் தேவனிடத்துல, அதுவும் கேட்கப்படுகிறது என்றால் நாமும் கொர்நேலியு போல தேவனுக்கு பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சி. அப்போ தேவனிடத்தில் கேட்கப்படுவதற்கும் நம்முடைய நற்செயல்கள் காணப்படுவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்?
கேட்கப்படுவதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. காணப்பட வேண்டியதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது. அப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். கேட்டவர்கள்லாம் யாரு? அப்படி தேவனிடத்தில் கேட்டிருக்கிறது யாரு? அது உண்மையாவே கேட்கப்பட்டதா தேவனிடத்துல? ஏன்னா இந்த ஒருத்தர் மட்டும்தான் அங்க சொல்லப்படுகிறதா, இல்ல மற்றவர்களும் அப்படி இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உதாரணம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் வசனம் 6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்போ இங்க சொல்லப்படுகிற விஷயத்துல அவர் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கிறாரு, என் தேவனை நோக்கி அபயமிட்டு இருக்கிறாரு. அப்படி அபயமிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். அவர் சந்நிதியில போயிருக்கு, அவருடைய செவிகளில் ஏறிற்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் எவ்வாறாக அதை கேட்கிறோம் என்பதும் இங்கே முக்கியமாகத்தான் இருக்கிறது. நாம் எந்த மனதோடு எந்த செயலோடு நாம் கேட்கிறோம் என்பதும் இங்க ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அப்போ தானியேலை குறித்தும் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 பார்க்கும் பொழுது, தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 10. அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்ப பாருங்க, இங்க தாவீதானவர் ஜெபம் பண்ணுகிறார். எத்தனை தடவை? 3 தடவை ஜெபம் பண்றார். அதுலயும் சொல்லப்பட்டிருக்கிறது போல முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்போ அவர் அதை கண்டினியூஸா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வராரு, ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இப்போ நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு தடவை ஜெபிச்சிட்டோம், ஆனா தேவன் வந்துட்டு அதை பெருசா கேட்கல. மறுபடியும் நம்ம என்ன பண்றோம்? ஏன் அது வந்துட்டு நம்ம ஜெபிச்சா தான் தேவன் நமக்கு செய்யணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கணக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கணும்னு சொல்லி முதலாவது அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செயல்கள் என்னதான் நல்லதாகவே இருந்தாலும் அதற்கு உண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. ஆனா நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, வேணும் அப்படின்னா நாம் ஜெபம் பண்ணி நம்ம கேட்கும் பொழுது அதை நாம் எந்த வகையாக நாம் கேட்கிறோம் என்பதை தேவனானவர் பார்க்கிறார். நாம் அதை கேட்கிறோமா என்பதையும் அவர் பார்க்கிறார். இப்போ இங்க நாம் சொல்லப்படுகிற ஒரு உதாரணங்களும் அவர்கள் ஜெபம் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டு வருகிறார்கள். அப்போ இப்போ தானியேல் வந்து ஜெபம் செய்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கணும் இல்லையா? அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக இருக்க வேண்டும் இல்லையா? 12ஆம் வசனத்தில் பாருங்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீத்தை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். இப்போ இந்த இடத்துல அங்க இருக்கிற மனுஷங்க என்ன செய்யறாங்கன்னா, தானியேலுக்கு விரோதமாக ராஜாவிடத்துல போய் நீங்க வந்து உங்களை தவிர வேற யாரையுமே சேவிக்க கூடாது, விண்ணப்பிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கும் பொழுது இந்த தானியேல் அவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்றத சொல்லி அவருடைய சிங்க குகையில அவரை போடணும் அப்படிங்கறது அவங்களோட பிளான். அப்போ இந்த இடத்துல தானியேல் எவ்வாறாக இருந்து கொண்டு வந்தார் என்பதை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். அவ்வளவு ஒரு கட்டளை பிறந்திருக்கும் பொழுது, ஒரு ராஜாவினுடைய கட்டளை பிறந்திருக்கும் பொழுதும் இவர் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் என்பதை இவர் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருந்திருக்கிறார். முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ அவரை சிங்க கபியில போட்டுட்டாங்க, சிங்கங்கள் இருக்குது. ஆனா அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிட்டுதா இல்லையா அப்படி சொல்லி பாருங்க. 22ஆம் வசனத்தை பாருங்கள். என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும்
நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இவருக்கு உண்டான பலன் கிடைத்து இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய செயல்கள். அது எந்த மூலமாக அவருடைய செயல் அங்க வெளிப்பட்டது அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, கட்டளை பிறந்திருந்தும் இவர் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி அவர் செய்து வந்ததை கண்டினியூவாக செய்து கொண்டு வந்திருக்கிறார். அது நற்செயலாக செய்திருக்கிறார். இது ராஜாவுக்கு பிடிக்காது, ராஜாவுக்கு விரோதமான காரியம் என்று நினைத்தும் கூட அவர் அந்த செயலை செய்து வந்திருக்கிறார். அது ஜெபம் மூலமாக செய்து வந்திருக்கிறார். இப்போ அவருடைய பலன் இங்க கேட்கப்பட்டிருக்கிறதா, அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா, அவருக்கு பலன் கிடைத்திருக்கிறதா என்பதை நாம் காணக்கூடியதா இருக்கிறது. சிங்கங்கள் கெபியில் போட்டிருக்கும் பொழுதும் கூட அவர் உயிர் தப்பி இருக்கிறார் என்பது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப மீண்டுமாக நாம் மறுபடியும் அதே கொர்நேலியு கதைக்கு வருவோம். இந்த இடத்துல கொர்நேலியு அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய தான தர்மங்களினால் கேட்கப்பட்டது என்பதை இன்னொரு வசனம் மூலமாக பார்ப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 31 மற்றும் 32 பாருங்கள். கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்தில் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டில் தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். இப்ப இங்க பாருங்க, கொர்நேலியுவோட ஜெபம் கேட்கப்பட்டது என்று இன்னொரு வசனம் மூலமாகவும் நமக்கு தெரிகிறது. அதுலயும் அவர் திரும்பவும் என்ன சொல்லுகிறார் என்றால், அவருடைய செயல், அதாவது தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. அப்போ உங்க திரும்ப திரும்ப சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம செய்கிற செயல் எவ்வாறாக இருக்க வேண்டும், அதை தொடர்ந்து செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. இருந்தும் நான் தேவனிடத்துல நான் ஒரு 2 தடவை கேட்டேன், ஒரு 10 தடவை கேட்டேன், ஒரு 20 தடவை கேட்டேன் அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு ஜபத்துல. ஆனா நல்லதுதான் நான் செஞ்சுட்டு வரேன், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் தான் செஞ்சுட்டு வரேன். ஆனா நான் கேட்டுமே எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் நமக்குள்ள இருக்கலாம். என்னுடைய கஷ்டங்கள் தீரவே இல்லை, என்னுடைய கடன்கள் தீரவே இல்லை, நான் கேட்டது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கலாம். நம்ம அதுக்கு என்ன செய்யணும், கடைசி வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் அது கிடைக்கும் வரைக்கும் அப்படின்றத பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 முடிய பாருங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லா இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அப்போ நம்ம ஜெபம் செய்யறோம், 10 தடவை கேட்டும் கிடைக்கல அப்படின்னும் போது உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடுறோம். ஆனா இந்த இடத்துல நாம் சோர்ந்து போக கூடாது என்பது வலுவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஒருத்தன் தேவ பக்தி இல்லாத ஒருவன் அந்த விதவைக்கு தான் நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் யோசிக்கிற பொழுது, நம்மை படைத்து பராமரித்து இப்பொழுதும் நம்முடைய தேவைகளை அறிந்து செய்து வருகிற தேவனுக்கு இன்னென்னதை இப்பொழுது செய்ய வேண்டும், அதை நியாயமாக செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது மிகுந்த அவசியம். அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டும் கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போகாம நீங்க கிடைக்கும் வரை கேட்டு பாருங்கள். அப்பொழுது கண்டிப்பாக அவர் ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டதாக காணப்படும். அவர் அதற்குண்டான பலனை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சரி, இப்போ நம்ம நற்செயல்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வந்துட்டு இருக்கிறோம். நற்செயல்கள் செய்திருக்கிறார்கள், நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க. செஞ்சிருக்கும் பொழுது அதற்குண்டான பலன் அடையாமற் போகான் அப்படின்ற வசனம் இருக்கு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக 1-2 பேரை மட்டும் பார்க்கலாம். நற்செயல்கள் செய்து பலன் அடைந்தவர்களின் பட்டியலில் சாரிபாத் ஊர் விதவையை பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 16 முடிய. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு
கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிறபோது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறு அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்போ இங்க பாருங்க, இந்த விதவை என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு நற்செயல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஒரு சமாரியன் போல ஒரு பெரிய காரியங்கள் அவங்க செய்யல. அவர் என்ன பண்ணாரு? போய் அடிப்பட்டவருக்கு பண உதவி செஞ்சாரு, இவர் முதலுதவி செய்தாரு, கூட்டிட்டு தன்னோட வண்டியில போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சாரு. இவ்வளவு பெரிய காரியங்கள் இவங்க செய்யல. இவங்க வச்சிருக்கிற சாப்பாட்டுல கொஞ்சம் கொடுத்தாங்க. இவ்வளவுதான் இவங்க செஞ்சது. அப்ப நற்செயல் அப்படின்னு வரும்பொழுது சின்னது பெருசு அப்படிங்கிற கணக்கு கிடையாது. நீங்க செய்கிற மனதும் நீங்க செய்யற விஷயமும் அது நற்செயலா துர்ச்செயலா என்பது மட்டுமே தான். அப்ப இங்க இருக்கிற விதவி என்ன செஞ்சாங்க? நாங்க சாப்பிட்டு செத்து போறதுக்கு உண்டான அந்த இருக்கிற மாவு என்ன, அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பங்கை கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்ததுனால இப்ப அவர்கள் பலன் அடைந்தார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. அங்க பாருங்க, 14 இருந்து 16 வசனத்தில் பார்க்கும் பொழுது மழை 14 வசனத்தில் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 16 வசனத்தில் கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்போ இவர்கள் செய்த அந்த சின்ன நற்செயல் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பலனாக வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னொருத்தரும் ஒரு சின்ன நற்செயல் தான் செஞ்சிருக்கிறார், ரொம்ப பெருசாக இல்லை. ஆனா அவர் கிடைச்ச பலன் அப்படிப்பட்டதா இருக்கிறது. என்ன என்று பாருங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 - 3 முடிய. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வரச் சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகஸ்வருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். இப்போ இங்கே பார்க்கப்படுகிற விஷயம், ராஜா மீது கை போடுவதற்காக 2 பேர் அங்கே துணிகரம் கொண்டிருக்கிறார்கள். அதை அந்த மொர்தெகாய் பார்த்து போய் அங்க சொல்லிட்டான். இவ்வளவுதான் அவர் செய்த காரியம், வேற எதுவுமே செய்யல. இவரு போய் தன்னுடைய உயிரை கொடுத்து அங்க சண்டை போட்டு யாரும் எதுவுமே பண்ணல. ஆனா இதை அறிவித்திருக்கிறார். இவ்வளவுதான் அவர் செய்த செயல். ஆனால் அவருக்கு கிடைத்த பலனை பாருங்கள். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் வசனம் 10 மற்றும் 11 பாருங்கள். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான்.
அப்ப பாருங்க, மொர்தெகாய் செய்த சின்ன விஷயம்தான், ஆனா அது அவருக்கு எவ்வளவு பெரிய பலனாக முடிந்திருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப நீங்களும் நானும் செய்கிற ஒரு நல்ல விஷயம், என்கிட்ட காசு இல்லை அதனால நான் மற்ற யாருக்குமே என்னால் நற்செயல் செய்ய முடியல, என்கிட்ட பலம் இல்லை அதனால நான் மற்றவங்களுக்கு நற்செயல் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லாம, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒருத்தர் விழுந்தா தூக்கி விடுவதா இருக்கட்டும், அவரை வீட்டுல கொண்டு போய் விடுறதா இருக்கட்டும், இல்ல வரவங்களுக்கு சாப்பாடு போடுறதாக இருக்கட்டும், இப்படி உங்களால என்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன விஷயங்களுமே தேவனுக்கு பிரியமாகவும் நற்செயலாகவும் காணப்படுகிறது. சரி, நற்செயல மட்டுமே இவ்வளவு நேரம் பேசுறமே, அப்ப நற்செயல மட்டும்தான் அவர் பாப்பாரா, இல்ல நம்ம செய்கிற மற்ற செயல்களையும் தேவனானவர் பாப்பாரா அப்படின்றதுக்கு நான் முதல்ல சொன்னதுதான், தேவனானவர் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவருடைய கண்ணை தாண்டி நாம் ஒரு செயலை செய்து விட முடியாது, ஏன்னா எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ துர்ச்செயல் அப்படின்னு வரும் பொழுது தேவன் அதையும் பார்க்கிறாரா? நம்ம ஒரு தீமை செய்கிறோம், ஒரு பாவம் செய்கிறோம் அப்படின்னா தேவன் அதை பார்க்கிறாரா என்று பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில அதிகமாக பெருகி இருக்கிறது. அதை கண்டு அடுத்த வசனத்திலே மனஸ்தாபப்படுகிறார். அப்போ நன்மையை மட்டும்தான் அவர் பார்க்கிறார் அப்படி சொல்லி நம்ம எண்ணிட முடியாது. தீமை செய்கிறவர்களையும் பாவம் பிறப்பிக்கிறவர்களையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்குண்டான பலன் என்னங்கிறது அடுத்த வசனத்திலே நமக்கு தெரியும். ஜலப்பிரளயம் வந்தது, எல்லாரையும் அழித்தது. மனுஷரிலிருந்து மிருகம் முதல் அவருடைய குடும்பம் தவிர எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு பாவம் அப்படின்னும் பொழுது அதனுடைய பலன் இந்த இடத்துல தெரிய வருகிறது. தேவன் அதற்கு உண்டான பலனை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு பாவம் அப்படின்னு வந்த பிறகு அந்த பாவத்தினுடைய பலன் என்னவாக இருக்கிறது பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23 பார்க்கும் பொழுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ நாம ஒரு நற்செயல் செய்யும் பொழுது அதற்கு உண்டான பலன் தேவனிடத்தில் கிடைக்கும் பொழுது, அதே போல நாம் ஒரு துர்ச்செயல் செய்யும் பொழுது, ஒரு பாவமான காரியம் அல்லது தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அதற்கு பதிலுக்கு பதில் அவர் கொடுக்கிறார். அது என்னவாக இருக்கிறது? பாவத்தின் சம்பளம் மரணமாக காணப்படுகிறது. அப்ப அந்த பாவம் எவ்வாறு பிறப்பிக்கப்படுகிறது, அல்லது அந்த பாவம் செய்கிற அந்த மனதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அதை பாருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 15. இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம எந்த செயலை செய்யணும்னாலும் நம்முடைய மனசுதான் காரணமா இருக்கு. மனமுகுர்ந்து நாம் எந்த செயலை செய்வதற்கு நாம் ஆர்வமாகவும் தன்னை நாம் கொடுக்க வருகிறோமோ அந்த விஷயத்திற்கு உண்டான பலனை நாம் அடைந்து தீர்வோம். அப்போ இந்த இடத்துல நாம் இச்சையான ஒரு இருதயத்தை வைத்துக்கொண்டு அந்த இச்சை நமக்கு என்ன பிறப்பிக்கிறது? ஒரு பாவத்தை பிறப்பிக்கிறது. அந்த பாவத்திலே நாம் வரும்பொழுது அதனுடைய பலனாக நமக்கு என்ன கிடைக்கிறது? மரணமானது கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஒரு துர்ச்செயெல்லாம் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னும் பொழுது அதற்கு தேவன் பதிலுக்கு பதில் என்ன செய்கிறார் என்பதையும் நாம் பார்ப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் வசனம் 20. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். அப்போ நற்செயல் செய்யும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறார், பலன் கொடுக்கிறார். அதே சமயத்தில் தேவனுக்கு பிரியம் அல்லாத ஒரு காரியத்தில் நீங்க ஈடுபடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்பதை பாருங்கள். அவர் உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். அப்ப தேவனானவர் இந்த துர்ச்செயலுக்கும் உண்டான பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக பதிலுக்கு பதில் அவரும் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். காரணம், அவருக்கு பிரியமல்லாத தேவனானவரை வணங்காமல் தேவன் அல்லாத ஒரு விஷயத்தை நீங்க தேவனாக மதிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமல்லாத காரியமாக காணப்படுகிறது. அதற்கு பதிலுக்கு பதில் அவர் என்ன செய்கிறார்? தீமை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். இன்னும் பாருங்கள், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 5. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பயக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருப்பேன். அப்போ இந்த இடத்துல நீங்க தேவனுக்கு பிரியமல்லாத ஒரு தீமையான செயல்களை செய்யும் பொழுது
தேவன் எரிச்சல் உள்ளவராக காணப்படுகிறார், நம் மீது எரிச்சல் காட்டக்கூடியவராய் காணப்படுகிறார். அப்ப நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட செயல்களை செய்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடைசியாக 2 வசனங்கள் வாசித்து முடிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 13. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாக்கும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப பாருங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களில் முதலாவது என்ன இருக்கிறது? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமாகதாய் காணப்படுகிறது. நமக்கு நன்மை உண்டாகும்படி நாம் கை கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இப்போ நாம் செய்கிற செயல் எல்லாமே சரியான முறையில் இருக்கிறதா, அதை நன்மை உண்டாகும்படி நாம் செய்கிறோமா, தேவனுக்கு பிரியமாகத்தான் செய்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 மீண்டுமாக வாசிப்போம். மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சில நம்ம என்ன செய்யணும், நம்ம எந்த செயல் செய்யறோமோ, நற்செயலும் சரி, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற துர்ச்செயலும் சரி, எந்த செயல் செய்தாலும் கடைசியிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அதற்கு உண்டான காரணம் என்னன்னா, அவர் எல்லாத்தையும் கண்ணோக்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவரிடத்தில் எல்லாமே வெளியரங்கமாகத்தான் காணப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததை சுருக்கமா சொல்லணும்னா, முதலில் தேவன் நம்முடைய நற்செயல்களை பார்க்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக பார்க்கிறார். ஒருவேளை அவரை பார்க்க முடியாம நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சிட முடியுமா, ஒரு செயலை செய்ய முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செய்ய முடியாது. அதற்கு உண்டான காரணம் என்னன்னா, எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. அப்படி நற்செயல் செய்யும் பொழுது நமக்கு பலன் கிடைக்குமா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாம போகாது. அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஒரு கலசத்துல நீங்க தண்ணி கொடுத்திருந்தாலும் கூட அதற்குண்டான பலன் நீங்க அடையாமற் போவதில்லை அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல நற்செயல்களை தேவன் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லவே இல்லை. அவர் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். அப்படி நற்செயல் செய்யும் பொழுது தேவன் நம் மீது பிரியம் காட்டுவாரா, காட்ட மாட்டாரா, எந்த அளவு அவர் காட்டியிருக்கிறார் என்பதை உதாரணத்தோடு இங்க நம்ம பார்த்தோம். நம்ம நற்செயல் செய்யும் பொழுது பதிலுக்கு பதில் நம்ம பார்த்து நம்ம செய்யறதுக்கு சரியா இருக்குமா அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது கைமாறு இல்லாம நம்ம செய்ய வேண்டியதுதான் ஒரு நற்செயலாக காணப்படுகிறது. நற்செயலா இருந்தாலும் சரி, துர்ச்செயலா இருந்தாலும் சரி, அதற்கு அடிப்படையாக நமக்கு இருக்க வேண்டிய விஷயம் என்ன? நம் மனசார அந்த ஒரு விஷயத்தை பண்றோமா அப்படிங்கிறது தான். அப்படி நாம் தேவனிடத்தில் அப்படி நாம் நற்செயல்கள் செய்து நாம் ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படின்னா, கிடைக்கல அப்படின்னா நாம் சோர்ந்து போகாமல் நாம் கிடைக்கும் வரைக்கும் நாம் கேட்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது. அதற்கு முன் உதாரணமாக கொர்நேலியு, மோசே மற்றும் தானியேல் இவர்கள் எல்லாரையுமே நம்ம பார்த்தோம். கடைசியாக நாம் தீமை செய்யும் பொழுதும் தேவன் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதற்குண்டான பலனை கொடுக்காமல் அவர் போவதில்லை. பதிலுக்கு பதில் செய்யக்கூடியவர்களாயும் அவர்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்களாயும் காணப்பட்டுதான் வருகிறார். அப்போ நாம் கடைசியாக நன்மை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த தேவனுடைய சந்ததியிலே நாம் வாழ்கிற நீங்களும் சரி, நானும் சரி, தேவனுக்கு பிரியமான செயல்களை எவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நோக்கமாக இருந்து ஒவ்வொரு நாளிலும் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளை நடந்து கொள்வோம். வாய்ப்பு கொடுத்த சபையாருக்கும் தேவனுக்கு நன்றி. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்காக உம்முடைய வார்த்தைகளை போதித்த சகோதரனுக்காகவும் உடைய பெற்றாருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, ஒவ்வொரு வாலிபர்களும் மனமு வந்து தேவனுடைய பணியை செய்ய ஒவ்வொருவரும் தேவன் கொடுத்த ஞானத்திலே பணியாற்றுவதற்காக நன்றி. இப்படி பணியாற்றுகிற தேவனுடைய வேலையிலே தங்களை உட்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வேலைகளானது சுறுசுறுப்போடும் இன்னும் வேகமாகவும் அதிக பயத்தோடும் நடக்க வேண்டிய வேலையா இருப்பதினாலே இதுவரை அந்த சகோதரனுக்கு பேசுவதற்காக கொடுத்த பலத்திற்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் நற்கிரியில் செய்யவும், அதை தேவ பயத்தோடு செய்யவும், மனப்பூர்வமாய் செய்யவும், அந்த கிரிகளுக்கான பலனை பரலோகத்திலே பெற்றுக்கொள்ளவும் எந்த ஒரு கிரிகளும் வீணாய் போகாதென்றும் அறிந்திருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் அறிந்திருக்க மாட்டாது. தேவன் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆகவே பயந்து அவருக்கு நற்கிரிகள் செய்யும் போது அதற்கேற்ற பலனையும்
மேன்மையான பலனையும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அது தேவனிடத்திலிருந்து நிச்சயமான பலனை வரவைக்கும் என்பதனாலே நாங்கள் நற்கிரியை செய்ய பழக எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். துர்க்கரை செய்தோமானால் தண்டனை பெற்றுக் கொள்ளுவோம். ஆகவே நாங்கள் நற்கிரிகளை சோர்ந்து போகாமல் செய்யவும், தேவன் எங்களுக்கு உடனே பதில் கொடுக்கவில்லையோ என்று நாங்கள் நினைக்காமல் நிச்சயமாக பதில் தருவார், பொறுமையா இருக்கிறார். நாங்கள் விடாமல் சோர்ந்து போகாமல் நிச்சயமாய் கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இந்த நாளிலே சகோதரனையும், பிதாவே இங்கே கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் கேட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் தாரும். அவர்கள் வந்தது போல இப்பொழுது போகும்போது நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அன்பையும் இரக்கையும் வயதான மக்களுக்காகவும், கீழே இருந்து கேட்கிற வயதான பிள்ளைகளுக்காகவும் மற்றும் சரீர இயலாமைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துவீராக. பிதாவே, இந்த சபைக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர். ஞானமுள்ள இருதயத்தை, விசுவாசமுள்ள பிள்ளைகளை அவர்கள் பயத்தோடும் உணர்ந்து கொள்ளுதலோடும் கர்த்தரை சேவிப்பதற்காக நன்றி. பிதாவே, இந்த சபையை சார்ந்த அனைத்து பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும் நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய திருமண ஏற்பாடு செய்ய துவக்கி இருக்கிற பெற்றோருக்காகவும் அதற்கான மணவாளனை கொடுக்கும்படியாகவும் நாங்கள் செபிக்கிறோம். பிதாவை ஏற்ற காலங்களில் கொடுக்கும் பெற்றெடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நன்றி. இந்த சபையினுடைய அனைத்து வகுப்புகளிலும் மற்ற காரியங்களிலும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இது வர இயலாத பிள்ளைகளுக்கும் அவர்கள் தங்களை நலமாய் காத்துக்கொள்ள மாலை நேரத்தில் வந்து சேர உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். பிதாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆசீர்வதிங்க. வேலை தேடிக் கொண்டிருக்கிற, வேலை செய்கிற பிள்ளைகளுக்கும் நீ ஆசீர்வாதத்தை தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உடைய அன்பும் இருக்கும் சகோதரர் கணேஷ் அவர்களுக்காக அடிபட்டிருக்கிறது. அவர் தாமே நல்ல பலம் பெறவும் சுகம் பெறவும் அவருக்கு வேண்டிய பலனை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, அதற்கான காரியங்களை நீரே முன்னின்று செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் காத்து போகும்போதும் காத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.